வெல்கம் டு பிரபு மேத்ஸ். 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டாக்கு எம்பிபிஎஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இந்த வருஷம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஃபுல்ஃபில்லாக பேச போகிறோம். கவர்மெண்ட் காலேஜு, அதே மாதிரி செமி கவர்மெண்ட் காலேஜு, ப்ரைவேட் காலேஜ் சீட்ஸு, ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, ஸோ இது எல்லாத்துலேயும் 7.5% நம்ம ஜாயின் பண்ணி படிக்கிறப்போ ஃபுல்லாகவே நம்மளோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கவர்மெண்ட் வந்து அண்டர்டேக் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்களே ஃபீஸ் எல்லாத்தையும் கட்டிடுவாங்க. அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓவராலாக நமக்கு லாஸ்ட் இயர் வந்து ஃபில் பண்ண சீட்டு பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும், அதாவது 36 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குல்ல, இந்த 36 கவர்மெண்ட் காலேஜ்லேயும் எம்பிபிஎஸ் சீட் பார்த்திங்கன்னா 7.5% கோட்டாக்கு 318 சீட்டு வந்தது. ஓசியை பொறுத்த வரைக்கும் 99, பிசிக்கு 84, பிசிஎம்முக்கு 11, எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு பார்த்திங்கன்னா 64 சீட்டும், எஸ்சிக்கு ஒரு 48 சீட்டும், எஸ்சிஐக்கு 9 சீட்டும், எஸ்டிக்கு ஒரு 3 சீட்டும், 313 சீட்டு வந்தது. இது டென்டேட்டிவ் தான், இதில் சேஞ்ச் ஓவர் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இஎஸ்ஐ கேகே நகரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா செமி கவர்மெண்ட் காலேஜ், அதில் ஓசிபிசி எம்பிசிக்கு மட்டும் தான் நமக்கு சீட்டுங்கிறது இருக்குன்னு தெரியும். ஸோ 7 சீட்ஸ் இருக்குது. சரியா? ஸோ இதை தாண்டி நமக்கு ப்ரைவேட் காலேஜ் இருக்குது, அதில் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் சீட்ஸ் இருக்குது. ஸோ 21 ப்ரைவேட் காலேஜ் இருக்குது, 3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இருக்குது. இது எல்லாத்துலேயும் ஓவராலாக பார்த்திங்கன்னா 7.5% ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. லாஸ்ட் இயர் வந்து என்ன கட் ஆஃப் கிடச்சிருந்தது அப்படிங்கிறது வரைக்கும் இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ். இந்த 36 கவர்மெண்ட் காலேஜ்லையும் என்ன லெவலில் சார் லாஸ்ட் இயர் கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசியை பொறுத்த வரைக்கும் 375 கிடச்சிது. பிசிக்கு லாஸ்ட் இயர் வந்து 375 வரைக்கும் நமக்கு நீட் ஸ்கோர் கிடச்சிது. 375 மேலே. இந்த வருஷம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் 380 மார்க்குக்கு மேலே இருந்ததுன்னா உங்களுக்கு ஓரளவு நமக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். ஏன்னா இந்த 350க்கு மேலேங்கிறதா நமக்கு இனிமேல் எல்லாமே நீட் ஸ்கோருங்கிறது கவராக போகுது ஓவரால் கம்யூனிட்டிக்கு. ஏன்னா அவங்க ரிப்பீட்டர்ஸ் ரீரிப்பீட்டர்ஸுங்கிறப்போ ஸோ ஸ்கோர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இயர் பை இயர். இந்த 200, 250 இந்த லெவலில் இருந்த சீட்ஸ் எல்லாம் ஒரு சில கம்யூனிட்டிக்கு இப்போ டோட்டலாக 350 லெவலுக்கு வந்துருச்சு. ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 380 ப்ளஸ் இருந்தால் இந்த வருஷம் நாம 7.5ல சீட் எடுக்க முடியும். நான் சொல்கிறதே லீஸ்ட்டு தான், இதுக்கு மேலே தான் உங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் உங்களுக்கு 347 வரைக்கும் சீட் எடுத்துருக்காங்க, 347 அதுக்கு மேலே. இப்போ இந்த வருஷம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா 355க்கு மேலே ஓரளவு சேஃபஸ்ட் ஒன்றா இருக்கும் பிசி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும். எம்பிசி அண்ட் டிஎன்சியை பொறுத்த வரைக்கும் 383, 385க்கு லாஸ்ட் இயர் கிடச்சிருக்கு. இந்த வருஷம் நாம் 389, 390 இந்த ரேஞ்சில் நம்ம எதிர்பார்க்கலாம். 389க்கு மேலே நம்ம எதிர்பார்க்கலாம் எம்பிசி அண்ட் டிஎன்சியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்பிசி அண்ட் டிஎன்சிலேருந்து தான் நமக்கு கவர் ஆகிறாங்க. ஓகேவா? அவங்களோட கட் ஆஃப் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ எஸ்சி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 348க்கு லாஸ்ட் இயர் கிடச்சிது. இந்த வருஷம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா 355 ப்ளஸ் இருந்தால் ஓரளவு சேஃபஸ்ட் ஒன்றா இருக்கும் கவர்மெண்ட் காலேஜுக்கு. எஸ்சிஏவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் 347க்கு மேலே கிடச்சிது. இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுடைய கட் ஆஃப் 350 ப்ளஸ், அதாவது எஸ்சிஏ அண்ட் எஸ்டிக்கு மெஜாரிட்டி அதே லெவலில் தான் கிடச்சிட்ருக்கு. ஸோ எஸ்சிஏ பொறுத்து அதே மாதிரி எஸ்டியை பொறுத்து பார்த்தீங்கன்னா 350 ப்ளஸ் வந்து உங்களுடைய நீட் ஸ்கோராக இருந்ததுன்னா இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்துருக்குது கவர்மெண்ட் காலேஜில் 7.5% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எம்பிபிஎஸ் நமக்கு சீட் கிடைக்கிறதுக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த செமி கவர்மெண்ட் காலேஜ். இதில் வந்து நமக்கு பிசி, எம்பிசி, டிஎன்சி அண்ட் எஸ்சி இவங்களுக்கு மட்டும்தான் நமக்கு சீட்ஸுங்கிறது அங்கே இருக்குது. செமி கவர்மெண்ட்டு இஎஸ்ஐ கேகே நகரில் இருக்கிறது. ஸோ அதில் பிசியில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 394க்கு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுடைய கட் ஆஃப் 398க்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் அதில் சீட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். எம்பிசி அண்ட் டிஎன்சியை பொறுத்த வரைக்கும் 394க்கு தான் லாஸ்ட் இயர் கிடச்சிருக்கு. இந்த வருஷம் கண்டிப்பாக நீங்கள் 390 ப்ளஸ், 398 ப்ளஸ் கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் ஓரளவு சேஃபஸ்ட் ஒன்றா இருக்கும். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 396க்கு கிடச்சிருக்கு. இந்த தடவையும் கண்டிப்பாக உங்களுக்கு 396, 395க்கு மேலே உங்களுக்கு சேஃபஸ்ட் ஒன்றா இருக்கும். இதில் இஎஸ்ஐ கேகே நகரில் இருக்கிற செமி கவர்மெண்ட் காலேஜில். அடுத்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ். செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் 7.5% ஸ்டூடெண்ட்ஸு சீட் எடுத்து படிக்கிறதுக்கு ஓப்பன் காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் 402. சரியா? ஸோ மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா 345, 350 லெவலுக்கு எல்லா நீட் ஸ்கோரும் போயிடுச்சு. ஸோ ஓசியை பொறுத்த வரைக்கும் 402க்கு தான் சீட் கிடச்சிது. அண்ட் பிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 358க்கு லாஸ்ட் இயர் கிடச்சிது. இந்த தடவை 370 அதிகமாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? 358க்கு தான் உங்களுக்கு லாஸ்ட் இயர் கிடச்சிது. இந்த வருஷம் நமக்கு 370 ப்ளஸ் இருந்தால் தான் சேஃபஸ்ட் ஒன்றா ஃபீல் பண்ணலாம். பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் 345க்கு கிடச்சிருக்கு.
லாஸ்ட் இயர் இந்த வருஷம் 360 இருந்ததுன்னா ஓரளவு நம்ம எதிர்பார்க்கலாம். எம்பிசி அண்ட் டிஎன்சியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் 7.5ல் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் 370 வரைக்கும் கிடச்சிருக்கு. இந்த தடவை 375 இருந்ததுன்னா ஓரளவு நம்ம எதிர்பார்க்கலாம். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 337க்கு லாஸ்ட் இயர் கிடச்சிருக்கு 7.5ல். இந்த தடவை 347 இருந்ததுன்னா ஓரளவு நம்ம எதிர்பார்க்கலாம். 347 அதுக்கு மேலே சரியா. அடுத்து 340 எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா 340க்கு லாஸ்ட் இயர் கிடச்சிருக்கு. இந்த தடவை 345 அல்லது 347 ப்ளஸ் இருந்ததுன்னா நம்ம ஓரளவு எதிர்பார்க்கலாம். எஸ்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 328க்கு சீட் கிடச்சிருக்கு. இந்த தடவை 345 ப்ளஸ் இருந்ததுன்னா ஓரளவு எதிர்பார்க்கலாம். ஸோ இது 7.5% கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் இருக்கிற எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கேன். நமக்கு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இருக்குது. இந்த 3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிலையும் பிசியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 357க்கு கிடச்சிருக்கு. இந்த தடவை கண்டிப்பாக உங்களுக்கு 380 ப்ளஸ் கட்டாயமாக நமக்கு தேவைப்படும். எம்பிசி அண்ட் டிஎன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 369க்கு கிடச்சிருக்கு. எப்போ லாஸ்ட் இயர் 369. இந்த தடவை கண்டிப்பாக உங்களுக்கு 375 ப்ளஸ் இருந்தால் சேஃபஸ்ட் ஒன்னாக இருக்கும். லாஸ்ட் இயர் உங்களுக்கு இந்த 3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிலையும் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 336க்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த தடவை உங்களுக்கு 347 ப்ளஸ் இருந்ததுன்னா ஓரளவு நாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் சீட்டு. ஓகேவா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறது 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டாக்கு நமக்கு கவர்மெண்ட் காலேஜ் சீட்ஸு, செமி கவர்மெண்ட் காலேஜ் சீட்ஸு, அதே மாதிரி ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் சீட்டு, இதை தாண்டி ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் 7.5% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லாஸ்ட் இயர் என்ன நீட் ஸ்கோருக்கு சீட் எடுத்தாங்க, இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா என்ன நீட் ஸ்கோர் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு ப்ரீவியஸ் இயர் கூட அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். இது கண்டிப்பாக சேஞ்சபிள் தான். இது இந்த வருஷத்தோட நீட் ஸ்கோரு, தென் எத்தனை பேர் வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்காக அப்ளை பண்ணுறாங்க, ஸோ ரேங்க் லிஸ்ட்டில் எவ்வளோ பேர் வராங்க அப்படிங்கிறத பொறுத்தெல்லாம் இந்த கட் ஆஃபோட மார்க் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஓகேவா. ஸோ இது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். இந்த லெவலில் நமக்கு ஸ்கோர் வர்ற மாதிரி இருக்குது, வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம், இல்லை நம்ம நெக்ஸ்ட் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான கன்க்ளூஷனை உங்களுக்கு கொடுக்கும். அதுக்காக தான். ஓகேவா. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. தேங்க்யூ.